செட்டப்பை பார்த்தே தெரிஞ்சிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ண போறோம் அப்படின்றத. எஸ், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்ன சேலஞ்சுன்ட்டு? தெரியலையா? ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது சிங்க் ஆர் ஃப்ளோட் சேலஞ்ச். ஓகே அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ஃப்ளோட் ஆனா மேலே மிதக்குது, சிங்க்னா அப்படியே உள்ள அடியில் போகுது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீ சொல்ற சக்தி இவன் கலகிறான் துபாக்கு. ஓகே, ஸோ அதுதான் பண்ண போகிறோம். சேலஞ்சில் போகலாமா? போலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். உன் வாய்ஸ் அழகாது ஒரு வாட்டி சொல்ல. என் வாய்ஸில் கேட்கணும் சொல்லுங்க சொல்லு. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். நீ சொல்ற. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். ஓகே பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா இங்க வந்து நீங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது நாங்க எடுத்துருக்க பொருள்லாம். என்ன நினைக்கிறேன்? நீ என்ன டீம் மேட்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அவனா மாத்தி மாத்தி சொல்லுங்க. ஃப்ளோட் நாலு ஃப்ளோட் ஒரு பாயிண்ட் லீடு இருக்கணும். என்ன சொன்னீங்க? உன் ரெண்டு பேரும் காம்போவை பார்த்தா எப்படி இருக்கு? வரல. ரப்பர். நீ இவ்வளோ வாவ், ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்டா இருக்குது. Come on. இல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு 10 பொருள் இருக்கு. நான் ஒண்ணா கேட்பேன், இது மிதக்குமா முழுங்குமான்ட்டு. அது நீங்க என்னன்றதை சொல்லணும். ஓகேவா? அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. சரி, இப்போ நார்மலா கேட்குறேன். எந்தெந்த பொருள்லாம் மிதக்கும்? பிளாஸ்டிக், சரி, வுட்டு, ஏர் இருக்கு. அந்த பொருளுக்குள்ள ஏர் இருந்துச்சுன்னா மிதக்கும். நீதான்டா புள்ள. சரி, ஓகே. என்னடா லைட் ஓகே. லைட் பலூன், ஓகே. நீ சொல்ல ஏதாவது சக்தி பவரை காட்டுறா. ஒரு விஷயம் இல்ல எனக்கு, நான் முழுங்குறது சொல்லவா? சரி சொல்லு. கல்லு போடணும். டேய் எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு அப்ப நாடிடா இருக்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. ஒரு சொல்ல வர்றாது சொல்லு. வெயிட்டா இருக்க பொருளை முழுங்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறான். நல்ல நாலேஜ் வச்சிருக்காங்க இதை பத்தி. எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். ஆனா இங்க வந்து நீங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது நாங்க எடுத்திருக்க பொருள்லாம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஸோ வந்து நான் ஒரு பொருளை காமிப்பேன், இது யார் கரெக்டாக சொல்றீங்களோ 1 பாயிண்ட். ஓகே, மொத்தம் 10 பொருள் இருக்கு. யார் நிறையா சொல்றீங்களோ அவங்க தான் வின்னர். சரிங்க. இது கண்ணெல்லாம் போட மாட்டீங்களா? கண்ணெல்லாம் போடும், அப்படியே பார்த்து சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட்டம் போயிடலாமா? போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பனானா. இவங்கள வுட்டு பிளாஸ்டிக் நீங்க எதிர்பார்க்கல. பனானா ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமா? ஃப்ளோட். ஃப்ளோட். நீ முழுங்கிடும். முழுங்கிடும். வாவ், ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் ஆகுது. இல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது. எனக்கு புரியுது, உன் கண்ணில் எனக்கு சாவு பயம் தெரியுது. பாத்துலாமா? ஆரம்பிக்கலாங்களா? லாக் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். 3 2 1. ஓ மை காட், முழிக்கிடுச்சு. என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு. சக்தி. என்னடா அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க சக்தி. பாத்துக்கலாம். ஒரு பாத்துக்கலாம். பையன் பாவமா இருக்கு பையன் பார்க்க. டேய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஓகே, இப்போ வந்து சக்தி 1 பாயிண்ட் ஆனா செகண்ட் ஐட்டம் பார்த்துடலாமா? செகண்ட் ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெவியான லெதர் பால், கார் பால், ஸ்டிச் பால் எல்லாம் சொல்லலாம். தூக்கி பார்த்துக்கோங்க, வெயிட் வேணாம். இது முழுங்குமா மிதக்குமா? கன்ஃபார்ம் ரெண்டு பேரும் ஒண்ணா சொல்றீங்க, மாத்துறீங்களா? அதாவது முழுங்குமா? பாத்துக்கலாமா? சொல்லுங்கடா. முழுங்கும். ஓகே, ஒரே டேல முழுங்குன்றானுங்க. அது மிதக்கும். ஏன்னா இதுல என்ன இருக்கு? லெதர். லெதர் உள்ள ஏர் இருக்கு. இதுல உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். நீ முழுங்கும் நினைச்சியா? நான் எதுவுமே நினைக்கல. நான் முழுங்காதுன்னு தெரியும், அதனால தான் வெயிட்டா நான் கார் பால் எடுக்க சொன்னது அதுக்காக தான். இவன் கன்ஃபியூஸ் ஆவாங்கன்றதுக்காக. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க கிரிக்கெட் விளையாடுற பசங்கள இல்ல, கேம் விளையாடுற பசங்கள. ஆமா, கிரிக்கெட் பால் போட்டாலே காவால மிதக்கும். அது வந்து உட்டன் பால். மெர்க்குரி. இது வந்து லெதர் பால். உடன் பாலா? ஆமா, மெர்க்குரி உட்டன். உட்டா? ஆமா, மெர்க்குரி உட்டு தானே. புரியலையே. காஸ்கோ பால தான் மெர்க்குரின்னு மெர்க்குரி கார்கோ எதுவுமே உண்டு இல்லையடா. லப்பர் பால் அது. லப்பர் இருக்கும். லப்பர் இல்ல, ரப்பர் சொல்லு. என்னத்த சொல்றது? லப்பர். ரப்பர். ரப்பர். வரல. ரப்பர். வரலாறு. நீ இவ்வளோ ஓகே, தேர்ட் ஐட்டம் பார்த்துலாமா? இதுல வந்து 2 பேருமே வாங்கிட்டல. இப்போதைக்கு சக்தி தான் சக்தி ஒரு பாயிண்ட் லீடிங்ல இருக்கான். அஸ்வந்த் என்னடா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. சரி, நீ எது ஸ்ட்ராங்கா இருக்கன்னு சொல்லி அதையே நான் எடுக்கிறேன். தொட்டுப்பாக்கலாமா? சிஸ்டர். ஓ, சிஸ்டர்ல ஸ்ட்ராங்கா? இப்பயும் சொல்றேன், நீங்க நினைக்கிறது ஆப்போசிட்டா இருக்கும். இது ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமா? சிங்க். சிங்க்.
One eternity later. முழுகிட்டோம். புரிக்கிறோம். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் இருக்கு அடிச்சு ஒரு சக்திக்கு ஒரு பாயிண்ட் எடுத்ததுனால இவன் என்ன சொல்லணும் அது சரி ஓகே டெஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? 2 பேருமே கரெக்ட். ஷார்ப்பாக போகிறான்டா பயமாகுதுடா விட்டோன்னே. ஓகே சொன்னேன் 2 பேருமே சிங்க் தான் சொன்னீங்க. 2 பேரும் காம்போவை பார்த்தா எப்படி இருக்கு? ஜியான் சுனியமே இல்ல என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து சாய் பாபா. சிங்க் அது ஒரு மாட்டி தொட்டி பார்க்கலாமா? தொட்டி மாட்டி பார்க்காது. தொட்டு பார்க்கலாம். உள்ளதான் போ. ஆ உள்ளதான் போ. சரி ஓகே டெஸ்ட் பண்ணிடலாம். உடஞ்சிரும்டா ஏதோ நான் பண்ணி உடஞ்சிருக்கேன் ஞாபகம். ஓகே இப்போ வரையும் சக்தி ஒரு பாயிண்ட் லீடில் இருக்கா. மொத்தம் நம்ம வந்து 4 ஐட்டம் போட்டிருக்கோமா? 4 ஐட்டமில் அவன் ஒரு பாயிண்ட்டு, மீதி எல்லாமே அதான் லீடிங்கில் இருக்கான். ஒரு பாயிண்ட் லீடிங் தான், மீதி எல்லாம் அப்படியே ஈக்குவலாக பண்ணி. நெக்ஸ்ட் ஐட்டம் முழுகிறோம். பேட்டரி ஃப்ளோட் ஆகும். முழுகும். இதில் ஒரு twist இருக்கு. வாவ் 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 வாவ். இது அது ஒரு நிமிஷம் கொடுங்க. ஃப்ளோட் ஆகணும்னு ஃபர்ஸ்ட். அப்ப இவ்வளவு நேரம் குத்துமதி பார்த்தா கிடைக்குதுடா? ஆமா பாஸ். மிதக்கும். மிதக்குமா? சிங்க்னா முழுங்கும். நீ என்னடா? நான் ஃப்ளோட். ஃப்ளோட். சரி நானும் ஃப்ளோட் போ. நல்லா யோசிச்சு யோசிச்சு சொல்லுங்க. 2 பேரும் வின் ஆகணும்னு நினச்சி யோசிச்சு சொல்லுங்க. சிங்க். நீ நானும் சிங்க் போ. ஃப்ளோட். ஏய் யோசிச்சு சொல்லிட்டேன் யோசிச்சு சொல்லிட்டேன். மாத்தி மாத்தி சொல்லுங்க. ஃப்ளோட். நானும் ஃப்ளோட். ஒரு பாயிண்ட் லீடு இருக்கணும். சரி சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. சீட்டிங்ல இல்ல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீ லாக் பண்ண என்னது? முழுகும். முழுங்கும். ஓகே Okay, lock. சொல்லிருக்கான். நீ ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட். ஓகே ஒருத்தன் முழுங்கும் ஒருத்தன் ஃப்ளோட் ஆகும் சொல்லிருக்கான். ஓகே இப்போ நீங்கள் 2 பேரும் ஆப்போசிட்டாக சொல்லுவீங்க. சேம் ஆன்சர் கிடையாதுடா இனிமேல். செக் பண்ணி பார்த்துடலாமா? 5 4 3 2 1. நான் புஷ்ஷுன்னு போயிட்டேன். ஐயோ 2 பாயிண்ட்ரா. அது என்னடா பண்றது இப்போ? இப்போ இவன் தானே கரெக்டாக சொன்னா நீ தப்பு. நான் முழுங்க தானே சொல்லிருக்கேன். தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. யாருக்கு? யாருக்கும். கரெக்ட் இவன் தான் தப்பா சொன்னான். என்னையே கன்ஃபியூஸ் பண்றானுங்க guys. இவன் கரெக்டா தான் சொன்னான். ஓகே சக்தி 2 பாயிண்ட் லீடிங்ல இருக்கான். லீடிங்கில் இருக்கானா? லீடிங்கில் இன்சல்ட் பண்றேன். நெயில் பாலிஷ் முழுங்கும். முழுகும். முழுங்கும். டவுட்டே வேணாம் முழுகும். ஒரு வாட்டி கூட நான் தொட்டு பார்த்துக்கிறேன். நீ மட்டும் தொட்டு பாப்பேன். தொட்டு பாருங்க. முழுங்கும். கிளாஸ் தான முழுங்கும். கிளாஸ் ஒரு நிமிஷம் எப்படி இப்போ சொல்லுங்க. முழுங்குமா? முழுகும். ஓகே டெஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். 3 2 1. Oh my god guys முழுங்கிச்சு guys. பரவாயில்லையே. ஓகே நெக்ஸ்ட் இதெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து வெங்காயம். முழுங்கும். அத கொஞ்சம் இல்ல இல்ல. ஐயோ எங்க அம்மா காய்கறி வெட்டும்போது தண்ணிக்குள்ள போட்டு தான் வெட்டுவாங்க. ஆமாடா மேல ஒரு மாதிரி பதவல்ல. இந்த பாரு முழுங்குற அளவுக்கு தானே தண்ணி வச்சிருப்பாங்க கிண்ணத்துல. ஆமா. இனிமே தொட்டில வச்சிருக்காங்க. சொல்லுங்க come on guys. ஓகே நீ என்ன சொல்ற? முழுகும். ஃப்ளோட் ஆகும். 3 2 1. என்னடா? என்ன பண்றீங்க? ஃப்ளோட் ஆயிடுச்சு. Draw the match. இப்போதைக்கு இவன் சக்தி வந்து 1 பாயிண்ட்ல தான் லீட் இருக்கான். 2ல இருந்து 1 1 ஆயிடுச்சு. ஓகே ரெடி? ஒண்ணா? இல்ல இப்போ அவன் 2 பாயிண்ட் லீட்ல இருந்தான்ல, இப்போ வந்து 1 பாயிண்ட் லீட்ல இருக்கான். நீ இப்போ 1 பாயிண்ட் எடுத்ததுனால. நெக்ஸ்ட் இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. டேப் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ நல்லா பாத்துக்கோ. சொல்லுங்க என்னது? முழுகும். ஃப்ளோட் ஆகும். முழுங்கும் ஃப்ளோட் ஆகும். Oh my god முழுங்கும் ஃப்ளோட் ஆகும். 3 இல்ல முழுங்கும். முழுங்கும் முழுகும். 2 பேரும் முழுங்கும்னு சொல்லிருக்கானுங்க. ரெடி 5 4 3 2 1. ஏய் என்ன? நான் போய் வச்சு நல்ல கார் போட்டு இருக்கும் போது முதக்கோனே சொன்னேன். அதான் நான் கேட்டேன். கரெக்டா உள்ள உடம்ப மாத்தினியா போச்சா? இப்போ ஈக்குவல் ஆயிருக்கலாம் கரெக்டா இருந்தா அப்போ. ஓகே இன்னொரு சக்தி ஒரு point. ஒரே நிமிஷம். இது தண்ணி இது ஸ்பாஞ்ச் பாலா? அதெல்லாம் தெரியாது. என்ன வேணா தண்ணி இருக்கலாம். உரியும்டா. ஆனா உள்ள போகுமா மேல மிதக்குமான்னு தெரியாது. இது மேல ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் நீ ஆகும். ஏதோ சொன்னேன் இது அப்புறம் ஃப்ளோட் தண்ணி தான் உள்ள போகுது. தண்ணி நல்லா சைடுல நல்ல மேல மிதக்கும். சரி ஓகே என்னடா ஃபிக்ஸா கன்ஃபார்மா? ஃப்ளோட் 3 2 1. இதெல்லாம் ஈஸி. ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் ஆகும். சீ அதாவது மேலே போனா இதில் ஓட்டை இருக்குது. இதை வச்சு பார்த்து சொல்லுங்கள். மேலே தான் மிதக்கும். ஓட்டை இருக்குது. ஓட்டைக்குள்ளே தண்ணி போனால் என்ன ஆகும்? ஸோ அந்த ஓட்டையில் போய் தண்ணிக்குள்ளே போச்சுன்னா அந்த தண்ணி வந்து இந்த பேட்டை வந்து உள்ளே இழுத்து சிங்க் ஆகலாம். அது யோசிங்க. வெயிட் பண்ணுவீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். நிஜமா சொல்லுங்க ஃப்ளோட் ஃப்ளோட் தான். ஃப்ளோட் 3 2 1.
ஓகே Okay. சொன்னா ஃப்ளோட் ஆயிடுச்சு கரெக்ட். இப்போதைக்கு சக்தி ஒரு பாயிண்ட்ல இருக்கா. இன்னும் 3 ஐட்டம் இருக்கு. ஓகே உங்களுக்கு இது வாட்டர் பாட்டில். இவ்வளோ வெயிட்டா இருக்கும். இருங்க, மிதக்குமா ஃப்ளோட் ஆகுமா நான் பார்த்தேன். ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? மிதக்குமா உள்ள போகுமா? சக்தி நீ சொல்லு ஃபர்ஸ்ட். மிதக்கும். மிதக்கும். 3 2 1. இது நல்ல மிதக்குது. அது முழுங்குது. அது இல்ல பேக் அடிக்குதுடா. அப்பா தம்சம் மிதக்குது. இப்போ இல்ல மிதக்கும். ஏன்னா இதுல கொஞ்சோண்டு ஏர் இருக்கு. ஜோண்டா. சரி சரி, இது வந்து போனஸ் ரவுண்ட். இப்போ ஆமா. இப்படியே மிதக்குமா உள்ள போகுமா? என்ன நினைக்கிற? நீ என்ன டீம் மேட்ச் ஃபர்ஸ்ட் அவன் மிதக்கும். முழுங்கிடும். மிதக்கும் கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, மூடி வேற இல்ல. ரெடி? ஏய் தெரியல என்ன ஆன்சர். முழுங்கிடும், முழுங்கிடும். முழுங்கிடா நீ. மிதக்கும். மிதக்கும். விடுறா. 3 2 1. இப்போ மேலே வரும். ஒரு அடியா கீழே பூச்சுடா. காட்டு பூச்சுடா. இப்போ கீழே போயிடுச்சு. அதான் இது இல்லையா ஏர் இல்லையா அதுல வரதுக்கு மிதக்கிறதுக்கு. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் பேசுறேன். சரி விடு, முடிக்காம ஏதோ பேசக்கூடாது. 2 பாயிண்டா? திரும்பி சக்தி 2 பாயிண்ட் லீட்ல இருக்கான். இன்னும் 2 ஐட்டம் தான் இருக்குதுடா. ஓகே போனஸ் ஒண்ணே விட்டுட்ட கோட்டை விட்ட. ஐயோ ஐயோ. இந்த ஷூ மிதக்குமா ஃப்ளோட் ஆகுமா? Come on, ரெண்டு Ashwin, ஒண்ணுதான். come on, சக்தி. மிதக்குமா முழுங்குமா? என்ன என் மூஞ்ச பாக்குற? இல்ல, நீ first சொல்லு. புத்தியில பேசிட்டா ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ சொல்ற. நீ சொல்லு, நான் தானே இத்தனை சொன்னேன். இல்ல நீ சொல்லு. சொல்லு. ரெண்டு பேரும் யாராவது சொல்லுங்க. மிதக்கு சயின்ஸ் அப்படியே கால்குலேட் பண்றானுங்க போல. சொல்டா. ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்களா? பாத்துக்கோங்க. ஓகே மிதக்கும். நீடா? மிதக்கும். சரி, 2 பேரும் மிதக்கும்னு சொல்லுங்க. இப்போ நான் ஷூ போட்டு தண்ணியில வந்து அப்படியே மேலே நடந்து போயிட்டு இருப்பேனா? இல்ல அது பாடி வெயிட்ல அதனால உள்ள போயிடும். இப்போ மனுஷங்க போட்டா மிதப்பாங்களா உள்ள போவாங்களா? உள்ள போகும். மேலே வருவாங்க. 3 டைம்ஸ் வருவாங்க. நீ தண்ணி குடிக்கிற வரைக்கும் மேலே வருவாங்க. என்னடா வளர்ற? மனுஷங்களை போட்டா மிதப்பாங்களாவா? சரி, மேலே வரும். அப்போ ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் ஆவீங்க. அப்போ ஷூவும் ஃப்ளோட் ஆகும், மனுஷனும் ஃப்ளோட் ஆகணும். அப்போ தண்ணி மேலே நடக்கலாம்ல? அதான் இல்ல, நீ வெயிட்ல அப்போ உள்ள தானே போகணும். ஏன் மனுஷங்க போட்டா மிதக்கிறாங்க? சொல்ல விடு. இப்போ நீ வந்து உள்ள குதிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், 3 டைம்ஸ் உள்ள வருவ. அப்போ ஃப்ளோட் ஆகணும். 4வது வாட்டி முழுங்கிட்டினா நீ உள்ள ஒரு அடியா போயிடுவ. அப்புறம் செத்துட்டு மேல வருவ. நான் எது சொல்றது இப்போ? எனக்கே கன்ஃபியூஷன் பண்றீங்களே இப்போ. சரிடா, ஃபர்ஸ்ட் 3 வாட்டி மேலே வருவல. அப்போ ஃபர்ஸ்ட் டைமே நான் ஷூ போட்டு அப்படியே தண்ணியில் நடந்து போலாமா? அப்போ அதான் ஆக்சிஜன் வந்து இங்க தானே இருக்கும். காலுக்கு ஆக்சிஜன் தான் இருக்கறனால அப்படியே வெயிட் பாடி வெயிட் ஃபுல்லா இருந்தா கீழே போய்டும். இப்போ ஃப்ளோட் ஆகணும், உள்ள போகலாம். உள்ள போகும். எனக்கு மிதக்கும். சரி இதை சொல்லு. இது ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் ஆகும். நீடா? எனக்கு மிதக்கும். ஓகே பார்த்துடலாமா? தண்ணி ஏற்றுறேன் உள்ள. ஐயோ கன்ஃபியூஷன் மேல பண்றீங்களே. சொல்லுங்க. இப்போ தண்ணி இருக்கா? இது ஷூ மிதக்கும். தூக்கி பாருங்களா மிஸ்டர் 2 பேரும். பார்த்து போட்டோ. இப்போ சொல்லுங்க. ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் ஆகுமா? லாக்கா? இல்ல. நீ சொல்ல. அவன் என்ன சொல்றான்? என் காதுல சொல்லு. நீ என் காதுல சொல்லு. Sink. இவன் சிங்க்ன்ட்டான். நானும் சிங்க். ஏய் ஒழுங்கா சொல்லு. நான் சிங்க் தான். சரி ஓகே. சிங்கா? சிங்க்னா நம்மளா முழுங்குது. மிதக்குது. ஃப்ளோட். நான் ஃப்ளோட் எடுத்துக்கிறேன். மிதக்குது. என்னடா பண்றீங்க? நான் முழுங்குறதுல நானே. நீ மிதக்காத முழுங்குறது. மாலை நீங்க எப்படி உள்ள போறீங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். தண்ணி ஃபுல்லா ஏத்திட்டு விடுவோம். ஓகேவா? இப்போ சொல்லுங்க. சொல்றா காட்டு பிச்சி. நீ என்ன ஃபர்ஸ்ட் சொல்றா? நீ சொல்லு ஃபர்ஸ்ட். 3 2 மிதக்கும். 1 மிதக்கும். உள்ள. பாடி. மிதக்குதுடா பாவி. ஓகே, மிதக்குது. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி பின். இது மொத்தமாக போட்டால் என்ன ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒன்று போட்டால் என்ன ஆகுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிதக்குமா முழுங்குமா? அது மிதக்கும். ஆனா அது மிதக்கும் செய்யும் முழுங்கவும் செய்யும். சரி இது என்ன ஆகும் சொல்லு. இது என்ன ஆகும் சொல்லு. ரொம்ப லேசா மேல விட்டா மிதக்கும். சரி நீயே விடு. நீயே விடு. அப்போ நீ ரிசல்ட் சொல்லிட்டு விடு. என்ன சொல்றது? ஒரு லேசா விடாம மேல கீழே போ. நீ தானே விட போற சொல்லு. என்னன்னு சொல்லு. 2 ஃப்ளோட். லாஸ்ட் ரவுண்ட் நான் தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன? பிசி எவருக்குடா? ஆனா இன்னைக்கு இல்லையே. சரி விடு, எனக்கே இல்ல. ஃப்ளோட்டா? எனக்கு முழுங்கிடும். ஃப்ளோட் ஆகும் சிங்க். நீ பொறுமையாக விட்றா. என்ன இது கீழே போகுது? இருங்க. ஏய் முங்கிட்டோம்டா. அடிச்சு சொல்றேன்டா. போச்சு போங்க. அவள்தான் போச்சு. சொல்ல மாட்டா போச்சா? ஓகே இந்த கேமோட வின்னர் யாரு? நீ சொல்லு.
சக்தி சக்தி எஸ் 2 பாயிண்ட் வித்தியாசத்துல சக்தி டவுட் ஆச்சு அப்படியே கன்ஃபியூஸ் ஆச்சா அந்த வாழைப்பழமும் இந்த பாட்டிலு அதான் கன்ஃபியூஸ் ஆனிச்சு. கன்ஃபியூஸ் ஆச்சு அதில் தான் எனக்கும் வாட்டர் பாட்டில் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ அதான் இதுதான் வந்து சயின்ஸை வந்து நம்ம வந்து இன்னும் இதுல யாரே இல்ல, நான் நல்லா உள்ள முக்கியம் எடுத்துட்டேன். குட்டை மேல வருது. அது பிளாஸ்டிக்டா. ஓகே இது வந்து கமெண்ட் பண்ணுங்க. நல்ல கேள்வி தான், ஏன்னா வாட்டர் பாட்டில் அப்படிதான் இருக்கு. பட் ஆனால் இதில் என்னன்னா தண்ணி இதில் எஸ்கேப் ஆகிடும். நான் தண்ணியோட தானே விட்டான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். நீங்கள் இதில் வந்து எது எதெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எது எதெல்லாம் நீங்கள் நினச்சிங்க இது தப்பாச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இடம் சந்திக்கிறோம். அந்த பாய் ஃப்ரம் என்டையர் ஐஎம் சூப்பர் அஃபிஷியல் டீம். பாய். Bye.